அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 19 ஐரோப்பிய தொழில் புரட்சிக்கு திட்டவர் ஜேம்ஸ் வாட். பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி ஐரோப்பாவின் தொழில் புரட்சிக்கு திட்ட ஜேம்ஸ் வாட் பிறந்தது ஸ்காட்லாந்தில் ஏழை குடும்பத்தில் 1736 பிறந்தவர். சிறு வயதில் வரைவதில் அதிக ஆர்வம் கொண்டவர். காகிதம் வாங்க காசு இருக்காது என்பதால் வீட்டு தரையிலேயே வரைவார். இவரது ஓவியங்களில் வட்டம், சதுரம், முக்கோணம் என கணித சம்பந்தமானவை அதிகம் இடம்பெறும். பிறவியிலேயே சற்று பலவீனமானவர். உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் அம்மாவிடம் வீட்டிலேயே கற்பார். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் இயந்திரங்களை பற்றியே கனவு கொண்டார். 18 வயதில் லண்டனில் கருவிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஓராண்டு பயிற்சி பெற்றார். ஊர் திரும்பிய அவருக்கு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இயந்திரங்கள் தயாரிக்கும் வேலை கிடைத்தது. தாமஸ் நியூ காமன் என்பவரின் நீராவி இயந்திரத்தை பழுது பார்க்கும் வாய்ப்பு 1764 அதில் அதிக சக்தி வீணாவதை கண்டார். உடல்நிலை அனுமதிக்காத போதும் மனம் தளராமல் கடுமையாக உழைத்தார். இயந்திரத்தில் சக்கரம் பொருத்தும் அமைப்பையும் பிஸ்டனை மேலும் கீழும் இயக்கும் ரோட்டரி முறையையும் உருவாக்கி அதை மாற்றம் செய்தார். ரோட்டார் அப்படின்னாலே என்ன பண்றது அப்படின்னா மேலையும் கீழே போயிட்டு வரும். ரோட்டார் கிராஃப்ட். இந்த மாற்றங்களால் இயந்திரத்தின் சக்தி பல மடங்கு பெருகியது. இதற்கு காப்புரிமை பெற்றார். இயந்திரத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவும் சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் கருவி, அழுத்தமானி, பொருள் அளவு, விசை, வேகம், தொலைவு ஆகியவற்றை பதிவு செய்யும் கருவி, நீராவியை கட்டுப்படுத்தும் த்ராட்டில் வால்வு ஆகியவற்றையும் கண்டுபிடித்தார். த்ராட்டில் சொல்றோம்னா முன்னாடி பின்னாடி, ஜாய்ஸ்டிக் தான் த்ராட்டில், வேற ஒன்றும் இல்லை. 1775 பொறியாளர் மேத்யூ போல்டன் என்பவருடன் கூட்டு சேர்ந்தார். அடுத்த 25 ஆண்டுகள் இருவரும் இணைந்து பல்வேறு நீராவி இயந்திரங்களை தயாரித்து பெரும் செல்வந்தர்கள் ஆகினர். இவரது கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு வரப்பிரசாதமாக விளங்கின. அதுவரை மனித மற்றும் விலங்கு ஆற்றல்களையே நம்பியிருந்த தொழில் உலகம் புதிதாக நீராவி என்ற இயற்கை சக்தியை பயன்படுத்த தொடங்கியது. உற்பத்தி பல மடங்கு பெருகியது. தொழில் புரட்சிக்கு திட்ட நாயகர் என்று உலகம் இவரை போற்றியது. மின்சாரம் கணக்கிடும் அளவு முறைக்கு வாட் என்ற இவரது பெயரை சூட்டப்பட்டது. இவரது கண்டுபிடிப்புகள் பல துறைகளுக்கும் பரவின. துணி காய வைக்கும் இயந்திரம், விஷக்காற்றை பிரித்தெடுக்கும் கருவி, சிற்பங்கள் மறு உருவாக்கம் செய்யும் கருவி என்று இவரது கண்டுபிடிப்புகள் பட்டியல் நீள்கிறது. ஹார்ஸ் பவர் அப்படின்னா குதிரைத்திறன். அந்த குதிரைத்திறன் என்ற அளவு முறையை உலகுக்கு தந்தவரும் இவர்தான். வாழ்நாள் முழுவதும் ஏறக்குறைய நோயாளியாகவே வாழ்ந்த இவர் மனித குலத்துக்கு வழங்கிய மகத்தான பங்களிப்புகள் ஏராளம். இயற்கையான நீராவி சக்தியை மகத்தான சக்தியாக மனித குலத்துக்கு மடைமாற்றிய வரலாற்று நாயகர் ஜேம்ஸ் வாட் 83 வயது ஆகஸ்ட் 25, 1819 மறைந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ஐரோப்பிய தொழில் புரட்சிக்கு வித்திட்டிருக்கிறாரு ஜேம்ஸ் வாட். த்ராட்டில், ஜாய்ஸ்டிக், சோனி எரிக்சன் இந்த மாதிரி இதுல பாக்குறோம். அதுக்கடுத்து டிரான்ஸ்மிட்டர், இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கு, ஆளில்லா குட்டி விமானம் ஆப்ரேட் பண்றதுக்கு, அடுத்து ட்ரோன் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானம். அடுத்து ரோபோட், இயந்திர மனிதன் ஆப்ரேட் பண்றதுக்குலாம் அந்த ஜாய்ஸ்டிக் பயன்படும். அதுதான் த்ராட்டில் அப், த்ராட்டில் டவுன், அந்த த்ராட்டில் வால்வு மெத்தடை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுக்கடுத்து ரோட்டார் அப்படின்ற மேலும் கீழும் இயங்கும் அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1736 18ஆம் நூற்றாண்டுல முதல் பகுதியில பிறந்திருக்கிறாரு. மின்சாரம் கணக்கிடும் அளவு முறைக்கு வாட் என்ன இவர் பெயர் தான் சூட்டப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியலாளர். ஜனவரி 19 திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார். இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.